வணக்கம். நாங்கள் நம்ம பசுமை திண்டிவனத்திலிருந்து இன்னைக்கு தலவாதியில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் லெப்ரசி அண்ட் எய்ட்ஸ் கேர் சென்டரில் வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இங்கே சமத்துவ பொங்கலை கொண்டாடி இருக்கிறோம். இந்த மக்களோடு சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடினதில் எங்கள் அமைப்பு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுகிறது. இந்த அமைப்பு இயற்கைக்கான நீர்நிலைகளை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலை காப்பதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய விழிப்புணர்வுகளை தருவதோடு மட்டுமல்லாமல் இன்று இந்த மாதிரியான முதியோர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய விதமாக இந்த பண்டிகையை எங்களுடைய குழந்தைகளோடு கொண்டாடியதில் நாங்கள் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறோம். வரக்கூடிய ஆண்டுகளிலும் இது போன்ற பணிகளை எங்கள் அமைப்பு சீரும் சிறப்பாக செய்யும். பொதுமக்கள் அனைவரும் எங்கள் அமைப்பில் சேர்ந்து இந்த பங்கெடுப்பில் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பசுமை திண்டிவனம் இந்த அமைப்பின் சார்பாக இன்றைக்கு திண்டிவனம் பாஞ்சாலம் எல்லைக்குட்பட்ட சென்ட் ஜோசப் பாலியேட்டிவ் HIV அண்ட் லெப்ரசி கேர் சென்டருக்கு வந்திருக்கிறோம். இந்த சமத்துவ பொங்கலை இங்க இருக்கிற மக்களோடு கூட பாதிக்கப்பட்ட HIV மற்றும் லெப்ரசி மக்களோடு கொண்டாடும்படி வந்திருக்கிறோம். இந்த நம்ம பசுமை திண்டிவனம் அமைப்பு 2019 ஆண்டு முதல் இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பு இயக்கமாக திண்டிவனம் மிகப்பெரிய நீர்நிலையாக இருக்கக்கூடிய ராஜாங்குளம் மற்றும் கிடங்கல் ஏரியினுடைய நீர்நிலைகளை மீட்டெடுக்கக்கூடிய பணிகளை செய்திருக்கிறது. இதனுடைய முதல் வெற்றி பணியாக ராஜாங்குளத்துக்கு அரசுக்கு மனு கொடுத்து அது நல்ல சீரமைப்பு பணியோடு கூட தண்ணீர் வரத்தையும் குளத்திகரிப்பையும் ஏற்படுத்தி ராஜாங்குளத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம். அதோடு கூட கொரோனா நாட்களிலும் மக்களுக்கு போய் சந்தித்து மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கான ஒரு சேவைகளை செய்திருக்கிறது. மரக்கன்றுகளை அரசு பள்ளிகளிலும் திண்டிவனம் அரசு நூலகத்திலும் தீயணைப்பு துறை அலுவலகத்திலும் பல்வேறு அரசு அலுவலகத்திலும் மரக்கன்று நட்டிருக்கிறோம். இன்றைக்கு சலவாதி பெரிய குளம் இந்த பகுதியில் அருகில் தான் நாங்கள் இருக்கிறோம். குளத்தை சுற்றிலும் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது. அதோடு கூட ஆரியாஸ் ஹோட்டல் பின்புறம் இருக்கக்கூடிய மரக்கன்றுகள் சாலை ஓரத்தில் நட்டிருக்கிறோம். இன்னும் பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற நோக்கம் இந்த சமத்துவ பொங்கலை அடித்தட்டு மக்களும் அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களோடு கூட இந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடும்படி 55 நபர்கள் இங்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற நபர்களுக்கு மதிய உணவு வடை பாயாசத்துடன் உணவளிக்கும்படி இந்த பொங்கலை இன்னைக்கு எல்லா மக்களும் இன்புற அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செயலாக நம்ம பசுமை திண்டிவனம் அமைப்பு செயல்படுகிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் திண்டிவனத்தில் இருக்கிற அனைத்து நீர்நிலைகளையும் அனைத்து பகுதிகளும் சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முனைப்போடு இந்த அமைப்பு செயல்படுகிறது. இதை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த அமைப்பில் எங்களோடு கூட சேர்ந்து கொண்டு நாமும் நமது நகரத்தையும் இயற்கை வளத்தோடு கூட நீர்நிலையை ஆதாரத்தோடு முன்னெடுப்பு செய்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுடைய புனித சூசையப்பர் பராமரிப்பு இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்ம பசுமை திண்டிவனம் இதை சார்ந்த உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில இனிய எங்களுடைய பராமரிப்பு இல்லத்தின் சார்பாகவும் வழிநடத்தக்கூடிய அருட்சகோதரர் சார்பாகவும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில எங்கள் மத்தியிலே இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல கருத்துக்களை கூறி சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற உதவி செய்கின்ற ஒவ்வொருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இந்த பராமரிப்பு இல்லமானது தொடர்ந்து 16 ஆண்டுகளாக இயங்கி வருகின்றது. அநேகர்கள் அறிந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று நம் மத்தியில வந்திருக்கின்ற நம்ம பசுமை திண்டிவனம் இயக்கத்தை சார்ந்தவர்களும் நீ தொடர்ந்து இதன் வழியாக அநேகர்கள் இந்த உதவியை இந்த மையத்துக்கு செய்யும்படியாகும். இருக்கின்ற ஆதரவற்ற நிலையில் இருக்கின்ற ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற நோயின் பாதிப்பு பிடியில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் வருவதன் மூலம் அவர்களுடைய உள்ளம் மகிழும்படியாய் இந்த நாளில தொடர்ந்து அவர்கள் மகிழ்ச்சி அடையும்படியாக இந்த பசுமை நம்ம பசுமை திண்டிவனம் இயக்கத்தின் சார்பாக இந்த நாளில மிகுந்த மகிழ்ச்சியோடு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.